மாசி மாசத்துல எப்படி மகா சிவராத்திரி சிறப்போ அது போல வைணவர்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறது அவ்வளவு சிறப்பு. பிப்ரவரி 12ஆம் தேதி 1:30 மணிக்கு இரவு ஆரம்பிச்சு பிப்ரவரி 13, அதாவது மாசி 1 காலையில 10:30 வரைக்கும் இருக்கிறது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அப்படின்னா, சூரிய பகவான் தன்னுடைய பயணத்துல ஸ்திர ராசிக்குள்ள நுழையிற நேரம். ஸ்திர ராசி அப்படின்னு சொன்னா ரிஷபம், சிம்மம், கும்பம், விருச்சிகம், இந்த 4 ராசிக்குள்ள நுழையிற நேரம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு வருஷத்துல 4 தடவை வரும். வைகாசி 1ல, ஆவணி 1ல, கார்த்திகை 1ல, இன்னைக்கு மாசி 1ல, இப்படி 4 தடவை தான் வரும். அப்படி ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால நம்ம ஒரு புண்ணிய காலத்தை நம்ம வழிபடாம விட்டாலும் கூட அதை திரும்பி சந்திக்கிறதுக்கு 60 வருஷம் ஆகும். ஏன்னா தமிழ் வருடங்கள் 60 வருடம், திருப்பி அதை சந்திக்க 60 வருடம் ஆகும். அதனால இந்த காலத்துல வழிபாடு செய்யறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு. அதை விட முக்கியம், நம்முடைய பக்த பிரகலாதனை காக்கிறதுக்காக வேண்டி பெருமாள் நரசிம்மரா அவதாரம் எடுத்து ரணியனை வதம் பண்ணினார், உக்கிரத்தோட இருந்தார். அவருடைய உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக தேவர்கள்லாம் போய் மகாலட்சுமிகிட்ட வேண்டினாங்க. மகாலட்சுமியுடைய நிழல் பட்டதுமே அவருடைய கோபம் தணிந்து அவளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மடியிலே அமர்த்தி கொண்டு லக்ஷ்மி நரசிம்மரா அவர் காட்சி கொடுத்த காலம் எந்த காலம் தெரியுமா? இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் தான். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னு சொன்னா, பெருமாள் கோயில் கொடிமரத்தோட இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போனோம். 27 முறை பிரதட்சணம் பண்ணணும். பண்ணும்போது 27 மலர்களால நம்ம சுத்தணும். ஒரு தடவை சுத்தி வந்ததும் ஒரு மலரை எடுத்து அந்த கொடிமரத்துக்கு கீழே வைக்கணும். ஏன்னா நம்ம எண்ணிக்கையை மறக்க கூடாது இல்லையா? அதனால அதை பண்ணணும். அப்படி பண்ணினா ரொம்பவுமே நல்லது. அதுவும் இல்லாம இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா, ஏகாதசி அப்படின்னாலே பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட பல மடங்கு பயணம் தரக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஏன்னா இன்னைக்கு ஏகாதசியும் கூடி வர்ற நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த ஏகாதசியும் கூடி வர்ற இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நம்ம பெருமாளை வணங்கினா நமக்கு அத்தனை பலன்களும் கிடைக்கும். அதனால பெருமாளுடைய பாசுரத்தை சொல்லி நீங்க வழிபட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொடுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் வாழும் அச்சுவை பெரினும் வேண்டே நரங்கமா நகருளானே என்று நீங்க அந்த பாசுரத்தை பாடினா தொண்டரடி பொடியாழ்வாரே இந்த பாட்டுக்கு மயங்கினார். பெருமாள் மயங்க மாட்டாரா என்ன? அதனால தவறாம இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நல்லபடியா நெய்வேத்தியம் பண்ணி வழிபடுங்க. சுண்டல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்பம் வைத்து வழிபடுங்கள். நன்றி, வணக்கம்.